Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தையிலே நம்மை சந்திக்கிறார், பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆசீர்வாதம் மன்னா மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய், ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டு போராட்டத்தோடு காணப்படலாம். நேற்று இரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது, ஒரு மாற்றமும் இல்லை என்று சோர்ந்திருக்கலாம். எங்கே திரும்பினாலும் யுத்தங்களும் தாமதம் தடையுமாவே இருக்கிறது என்று மனம் சோர்ந்திருக்கலாம். காலங்கள் போகிறது, இன்னும் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலும் நீங்கள் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம், மனமுடைந்திருக்கலாம், எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று கலங்கியிருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களை சந்திக்கிறது, விடுதலை ஆக்குகிறது. லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் மரண அவஸ்தையிலே வியாதிப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய வேலையாட்களை அனுப்பி வேண்டிக் கொள்ளும்படி செய்கிறான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கருத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் கருத்தாய் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த பிரியம்தான் நம்மை விடுவிக்கிறது. தேவனுடைய அன்பிலே நாம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவன் பாருங்கள், தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் மேலே கரிசனை உள்ளவனாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பாருங்கள், அந்த வேலைக்காரனை குறித்து ஒரு கரிசனையோடு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தாழ்மையை பாருங்கள். நான் உம்மிடத்தில் வர நான் பாத்திரனா எண்ணவில்லை, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறான். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்கள் எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். அவன் பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லும் என்ற வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறான். இன்றைக்கு நீங்கள் வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறீர்களா? இப்பொழுது உங்கள் பிரச்சனைக்கு முடிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கென்று ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை, காயம் கட்டுகிற வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை, உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். காரணம், ஆண்டவர் மாறாதவர், அவர் வார்த்தை மாறாது, அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தையை கேளுங்கள். உங்கள் காரியத்துக்கு, உங்கள் வேலைக்கு, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார். வேலைக்காரன் சுகமடைந்தது போல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் இருந்த எல்லா தடை மாறப்போகிறது. எல்லா பிசாசின் திட்டங்கள் முறிக்கப் போகிறது. சுகம் உண்டாக போகிறது, பலன் உண்டாக போகிறது, விடுதலை உண்டாக போகிறது. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரணம், வார்த்தையின் வல்லமை வெளிப்பட போகிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்ட அந்த கருத்தான ஜெபத்தை கேட்டு வார்த்தை அனுப்பி, ஆண்டவரே நீர் தாமே அற்புதம் செய்த தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு என்ன விடுதலை, என்ன சுகம், என்ன பலன், என்னென்ன காரியத்துக்கும் அது வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்களோ, இப்பொழுது ஜெபிக்கிறவர்களுக்கு நடுவிலும் அது வார்த்தை இறங்கட்டும். வேலை ஸ்தலத்தில் இறங்கட்டும். குழப்பங்கள், சந்தேகங்கள், போராட்டங்கள் மத்தியில் அப்படி ஆலோசனை இறங்கட்டும். ஆண்டவர் என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய முடிவு, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை அனுப்பும். தீர்க்க தரிசன வார்த்தை அனுப்பி பேசும். ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குற அந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு வியாதி படுக்கையை இப்பொழுது சந்திக்கட்டும். ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கட்டும். கடன் பிரச்சனைக்கு ஒரு வழி உண்டாக்குற வார்த்தை ஆலோசனை கொடுப்பீராக. எல்லா
போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்குவீராக. அற்புதம் நடப்பதாக. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, தாழ்மைப்படுகிற, கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதியும். நாங்கள் அப்படியே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் வாழ்நாட்களுக்கு, எங்களுடைய சகல கைகளின் பிரயாசத்துக்கு ஒரு அற்புதமான வார்த்தையா நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் சாட்சியா எங்களை நிறுத்துவதற்காய் நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு முதல் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, பேசுவார். அவர் வார்த்தையில அற்புதம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.